ஹாய், நான் தாங்க. இப்போ நாம் இங்கே சிட்டிப்புதூர் அப்படின்ற இடத்துல ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்திருக்கிறோம். இங்கேருந்து கல்யாணம் பொண்ணு பார்க்க போகிற ஊர் பக்கத்தில் தான் இருக்குது. அதை நம்ம நாளைக்கு பொறுமையாக பார்த்துக்கலாம். இப்போ நாம் இங்கே எதுக்கு வந்திருக்கிறோம்னா, இங்கே நாம் மீட் பண்ண போகிறது வேற ஒரு பொண்ணு. அவங்க யார் என்ன ஏதுன்றதை அப்படியே கதையில் பார்க்கலாமா? எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரே ஒரு லைக்கு, உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ. ஏங்கண்ணே, நாளைக்கு என்னமோ படம் பிடிக்க போகிறோம்னு சொன்னியலே, எனக்கு ஆக்ட் விடுறதுக்கு ஒரு சான்ஸு கொடுவேன். நான் நல்லா ஆக்ட் விடுவேன். நீங்கள் ஒன்றும் விட வேணாம், எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்புங்க. நாங்கள் மறுபடியும் கூப்பிட்றப்ப வந்தால் போதும். நம்ம நல்லா ஆக்ட் விட்டுருவோம்னு உங்களுக்கு ஒரு பயம், அதான் நம்மளை கிளம்ப சொல்கிறாங்க. ஹலோ, சொல்லுங்க பங்காரு. நீங்கள் மாப்பிள்ளையாக நடிக்க ஒருத்தனை கேட்டீங்கல்ல, அப்படி ஒரு ஆள் இருக்காங்க. லைனில் இருங்க பங்காரு. இதழி, மாப்பிள்ளையா நடிக்க ஒருத்தனை பிடிச்சாச்சா? எப்போ வர சொல்லணும்னு கேட்குறாரு பங்காரு. என்ன சொல்லட்டும்? நாளைக்கு 11 வர சொல்லு. பையன் எப்படின்னு பேசிட்டு அப்புறம் மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம். ஓகே? நாளைக்கு ஒரு 11 மணிக்கு வர சொல்லுங்க. ஆள் எப்படின்னு பார்த்து பேசிட்டு தான் அப்புறம் முடிவு சொல்ல முடியும் பங்காரு. பையன் நல்ல பையன்தான். பையன் பேர் மாப்பிள்ளை சிங்கம். சரி, ஓகே, நாளைக்கு பேசிட்டு சொல்கிறோம். இதழ் இதழ் எதுக்கும் இன்னொரு தடவை யோசிச்சுக்கோடி. கண்டிப்பாக இதை பண்ணியே ஆகணுமா? சொன்னதை மட்டும் செய்டி. நான் முடிவு பண்ணது தான். ஏன்டி இப்படி பிடிவாதம் பண்ணுற? இது எங்கே போய் முடியும்னு தெரியலையே. இப்போ நீ செய்கிறியா இல்லையா? ஏன் மாம்சு? சொல்லு மாம்சு. இங்கேயா ஷூட்டிங் நடக்குதுன்னு சொன்னார் பங்காரு? ஆமாம், இந்த இடம்தான் சொன்னார். அட்ரஸ் அப்படி தான் இருக்குது மாம்சு. ஷூட்டிங் நடக்கிறதுக்கான அறிகுறியே காணமேடா. ஏதாச்சும் ஷார்ட் ஃபிலிமாக இருக்கும்டா. வீட்டுக்குள்ளே வச்சு எடுக்கிற சீனாக இருக்கும். அதான் வெளியில் எந்த செட்டும் போடலை போல. சரி வா, வந்துட்டோம். உள்ளே போய் கேட்போம். இதில் மாப்பிள்ளை யாரு? மாப்பிள்ளை நான் தானுங்க. இவன் என் ஃப்ரெண்டுங்க. மாப்பிள்ளை தோழனுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லைங்க? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், எங்களுக்கு மாப்பிள்ளை மட்டும் போதும். நீ மட்டும் உள்ள வா. சில கண்டிஷன்ஸ் இருக்குது, அதுக்கு ஒத்துக்கிட்டா தான் உனக்கு சான்ஸு, இல்லைன்னா கிளம்பிடணும். சரியா? இவன் என்ன இப்படி தலையை விட்டுன்னு விட்டிட்டு பேசுகிறான்? சரிதானுங்க. மாம்சு, நீ இங்கே இரு, கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன்டா. சரிடா, நீ போயிட்டு வா. வாங்க உள்ள. ரூபி, பங்காரு சொன்ன ஆள் வந்துட்டான். பட் இவனை போய் இதழுக்கு மாப்பிள்ளையாக போடணுமான்னு எனக்கு தோணுது. இன்னும் கொஞ்சம் அழகாக ஸ்மார்ட்டான ஆளை செலக்ட் பண்ணியிருக்கலாமே. இல்லைன்னா நானே கூட லைட்டாக கெட்டப்ப மாற்றிட்டு மாப்பிள்ளையாக வந்துடுறேன். பணமும் மிச்சம், நேரமும் மிச்சம், ரிஸ்க்கும் எடுக்க வேண்டியதில்லை. இதழ்கிட்ட எனக்காக கொஞ்சம் பேசேன். நீ சொன்னது மட்டும் அவள் காதில் விழுந்துச்சுன்னா காலில் இருக்கிறத கழட்டியே அடிப்பா. ஏண்டா உனக்கு இந்த ஆசையெல்லாம் வருது? அவள் தான் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டால. அதோட விட. கேட்டியா ரூபி? இவன் கெட்டப்ப மாற்றி மாப்பிள்ளை வேஷம் போடுறானாம். இவன் மூஞ்சிய இதழியோட பரம்பரைக்கே அடையாளம் தெரியும். இதில் இவன் மாப்பிள்ளை கெட்டப்ப போட்டால் என்ன ஆகும்னு யோசிச்சு பாரேன். இவன் ஒரு லூசிடா. விட்டு தள்ளு, நாம வந்தவங்களை பார்ப்போம். என்னடா இது?
அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. என்ன ஏதுன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. உண்மையில் இது ஷூட்டிங் நடக்கிற இடம்தானா? ஹலோ மிஸ்டர். வணக்கங்க அம்மணி. அம்மனியா? அது வந்துங்க, பொண்ணுங்களை அப்படியே சொல்லி பழகிருச்சுங்க. வணக்கங்க மேடம். ஓகே ஓகே. பங்காரு சொல்லி தானே வந்தீங்க. உங்கள் பேர் மாப்பிள்ளை சிங்கம், ஆமா ரைட்? ஆமாங்க, பங்காரு அண்ணன் தான் சொன்னாப்பிடிங்க. இது மாதிரி ஒரு ஷூட்டிங் இருக்கு போடான்னு அட்ரஸ் கொடுத்து அனுப்பிச்சாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தாக்கா ஷூட்டிங் நடக்கிற மாதிரி ஒன்றுமே தெரியலைங்களே மேடம். முதல்ல ஆள் செலக்ட் பண்ணிட்டு அப்புறம் தான் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓ அப்படிங்களா? நல்லா சொன்னீங்க போங்க. நான் கூட என்னடா அது ஷூட்டிங் நடக்கிறதுக்கான அறிகுறியே இல்லையேன்னு ரொம்ப குழம்பி போயிட்டேனுங்க. நான் ரொம்ப நல்லா நடிப்பேனுங்க. சூப்பர் ஹிட் ஃபிலிம்லாம் நடிச்சிருக்கேன். நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் கூட பண்ணியிருக்கேன். சாம்பிளுக்கு ஒரு டயலாக் பேசி காட்டட்டுங்களா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அந்த கேரக்டருக்கு டயலாக் ஒன்றும் தேவையில்லை. அந்த சீனுக்கே டயலாக் எதுவுமே கிடையாது. ஒன்லி ஆக்ஷன் தான். நீங்கள் மாப்பிள்ளை மாதிரி கெட்டப் போட்டு வந்தால் மட்டும் போதும். மற்றதெல்லாம் நாங்கள் சொல்லி கொடுப்போம். நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 1/2 hour 1 hourல அந்த வேலை முடிஞ்சிடும். அப்புறம் கையோட பணத்தை வாங்கிட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம். தட்ஸ் இட். அவ்வளவுதானுங்களா? அதுக்கு எதுக்குங்க ஆள் செலெக்ஷன் எல்லாம் நடத்துறீங்க? இந்த நிற்கிறாங்களே 2 பேர், இவங்கள யாரோ ஒருத்தரை கூட வேட்டியை கட்டி விட்டு மாப்பிள்ளைய உட்கார வச்சிடலாமே. ஷட்டப். அனாவசியமாக டாக்லாம் வேண்டாம், ஓகேவா? நீங்கள் வழக்கமாக எவ்வளோ அமௌண்ட் வாங்குவீங்களோ அதை விட அதிகமாகவே நாங்கள் கொடுத்துருவோம். பணம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. பட் சில கண்டிஷன்ஸ் இருக்குது, அதுக்கு நீங்கள் ஒத்துக்கணும். நாங்கள் சொல்கிறதுக்கு நீங்கள் கேள்வி கேட்காம ஒத்துழைக்கணும், அவ்வளவுதான். முதல்ல இது என்ன மாதிரி ஷூட்டிங் அதை சொல்லுங்க முதல்ல. நீங்கள் சொல்கிறதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தா ஷார்ட் ஃபிலிம் மாதிரி தெரியல. ஏதோ ரகசியமாக ப்ளூ ஃபிலிம் எடுக்கிற மாதிரி தெரியுது. இங்கே பாருங்க ஸ்ப்ரிங்கர் மேடம், நான் ஒரு கற்பு கரசன். தேவையில்லாமல் என் வாழ்க்கையில் கபடி ஆடிட்டு போயிடாதீங்க. வாட் வாட் நான்சென்ஸ். என்ன பேசுறீங்க? எங்களை பார்த்தா அப்படியே தெரியுது. கெட்டப் கெட்டப் மேன், ஐ சே யூ கெட்டப். யோ எந்திரியா, போயா முதல்ல வெளில. அடி மென்டலி, நீ சொன்ன வார்த்தையெல்லாம் கேட்டா கூட இருந்த எங்களுக்கே அப்படி தாண்டி யோசிக்க வச்சுது. அப்போ அவர் யோசிக்க மாட்டாரா? அது பசங்க சைக்காலஜி அப்படி தான் யோசிக்க வைக்கும். பொண்ணுங்க வார்த்தையை ஒழுங்காக பேச கற்றுக்கோங்க. சார் நீங்கள் இருங்க சார், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன பார்க்குற, நீ அமைதியே இரு. சார், இது ஒரு மராட்டி சீரியல். கதைப்படி அந்த மராட்டி ஹீரோயின் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கிராமத்து பையனை வீட்டுக்கு தெரியாமல் மேரேஜ் பண்ணிக்கிறா. அந்த சீன் தான் இங்கே எடுக்க போகிறோம். இப்போ எடுக்கிற இந்த சீன் எப்போ அந்த சீரியலில் ஜாயிண்ட் ஆகும்னு தெரியாது. அந்த மாப்பிள்ளை கெட்டப்பில் நடிக்கத்தான் ஒரு ஆளை தேடிட்டு இருக்கோம். அப்போது இந்த மேரேஜ் விஷயம் ஹீரோயின் வீட்டுக்கு தெரிய வர்றப்போ மறுபடியும் என்னோட சீன் தேவையாக இருக்குமா சார்? நோ நோ, ஹீரோயினுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு காட்டுறதுக்கு இப்படி ஒரு சீன் எடுக்கிறோம். உங்களுக்கு மறுபடியும் வேலை இருக்காது. சப்போஸ் இருந்தால் நாங்களே உங்களை காண்டாக்ட் பண்ணுறோம், ஓகேவா? அப்புறம் கண்டிஷன்ஸ் என்னன்னு சொல்லிடுறோம். உங்களுக்கு ஓகேனா இன்னைக்கே ஷூட்டிங் ஆரம்பிச்சிடலாம். என்ன கண்டிஷன்ஸ்? நீங்கள் அந்த ஹீரோயின் முகத்தை பார்க்கக்கூடாது. இங்கே இப்படி ஒரு ஷூட்டிங் நடந்துச்சுன்னு வேற எங்கேயும் லீக் அவுட் பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு 1 இயருக்கு நீங்கள் வேற எந்த ஷூட்லேயும் முகம் தெரிகிற மாதிரி ஆக்ட் பண்ணக்கூடாது. அப்படின்னு எங்களுக்கு ஸ்ட்ராங்காக ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணி தரணும், அவ்வளவுதான். முதல்ல சொன்னது ஓகே தானுங்க சார். ஆனால் 1 வருஷத்துக்கு நான் எப்படிங்க சார் வேற ஷூட் போகாமல் இருக்க முடியும்? 1 வருஷத்தில் சுமாராக எத்தனை ஷூட் போவீங்க? எவ்வளோ அமௌண்ட் வாங்குவீங்க? அதுக்கு டபுளாக இந்த ஒரு சீனுக்கு நாங்கள் கொடுத்துட்றோம் இப்போவே, ஓகேவா? நான் கொஞ்சம் யோசிக்கணும். என் ஃப்ரெண்டுக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு வர்றேன் சார். நோ, வேற யாருக்கும் சொல்லக்கூடாதுங்கிறதான முதல் கண்டிஷன். சீரியலோட அந்த பர்டிகுலர் சீனும் அதில் வர்ற கேரக்டரும்
புதுசாக இருக்கணும். அதுக்காக தான் இந்த டீலிங், வேற ஒன்றும் இல்லை. உங்களுக்கு இதனால் எந்த பிரச்சனையும் இருக்க போகிறதில்ல. அதுக்கு நாங்கள் கேரண்டி. உங்களுக்கு ஓகேவான்னு நீங்கள் டிசைட் பண்ணி சொல்லுங்கள் சார். அப்பாவை மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பார்க்கணுன்னு நேற்றுலேருந்து யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கு பணம் நிறைய வேணும்னு இருக்குது. ஒரே நாளில் 1 வருஷத்து கூலியை கொடுத்துட்டாருன்னா உடனே சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கலாம். ட்ரீட்மெண்ட் என்ன ஏதுன்னு பார்த்து நம்ம அதையும் முடிக்கணும்ல. அக்ரிமெண்ட் பார்த்து தானே கையெழுத்து போட்டு கொடுக்குறோம். அப்புறம் என்ன? இதுதான் அக்ரிமெண்ட்டு. இதை படித்து பார்த்து நீங்கள் கையெழுத்து போடுங்க. இந்த ஒரு கையெழுத்து தானுங்க நம்ம மாப்பிள்ளையோட தலையெழுத்தே ஏடா கூடமாக மாற்றி விட போகுது. அது என்னன்னு போக போக பார்க்கலாம். இதழ் குளிச்சிட்டியா? ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணு. என்ன அவசரம் உனக்கு? எனக்கு என்ன அவசரம்? உன்கிட்ட தான் பேச வந்தேன். இப்போவும் ஒன்றும் கெட்டு போகலடி. இந்த ட்ராமாலாம் தேவையான்னு எதுக்கு இன்னொரு தடவை யோசிச்சுக்கோயேன். இன்னொரு தடவை இப்படியே யோசிக்க சொன்னீன்னா அதுக்கப்புறம் யோசிக்க நீயே இருக்க மாட்ட. எப்படி வசதி? உன் நல்லதுக்கு தாண்டி சொல்கிறேன். ஓ மை காட், உனக்கு என்ன தாண்டி ப்ராப்ளம்? உனக்கு இந்த விஷயம் பிடிக்கலன்னா கிளம்பிக்கோ. பட் நான் முடிவு பண்ணது தான். ஓகே ஓகே, இனி நான் உன்னை யோசிக்க சொல்லவே மாட்டேன். பங்காரு அனுப்பின ஆளையே மாப்பிள்ளையா நடிக்க செலக்ட் பண்ணியாச்சு. கண்டிஷன்ஸ்லாம் சொல்லியாச்சா? அவனும் ஒத்துக்கிட்டு சைன் பண்ணிட்டான். ஆள் பார்க்க எப்படி இருக்கான்? ஆள் பார்க்க ஹீரோ மாதிரி நல்லா தான் இருக்கான். லூசு, நான் அதையா கேட்டேன். கேரக்டர் எப்படி இருக்குன்னு கேட்டேன். ஏன், நீ என்ன அவன் கூட குடும்பமாக நடத்த போற? ஆளை பார்த்தா கேரக்டர் எப்படி தெரியும்? பழகி பார்த்தா தான் தெரியும். அடி லூசே, பார்க்குறதுக்கு டீசெண்டாக அப்பாவி மாதிரி இருக்கானா இல்லை ரவுடி பொறுக்கி மாதிரி முரட்டு மாதிரி இருக்கானான்னு கேட்டேன். டீசெண்டாக ஒரு ஆள் வேணும்னு தான் பங்காரி கிட்ட கேட்டிருந்தோம். அப்புறம் அவர் எப்படி பொறுக்கி மாதிரி ஒருத்தனை அனுப்பி வைப்பாரு? அவன் பார்க்க டீசெண்டாக நல்லவனா மாதிரி தான் இருக்கான். ஆனால் என்ன, வாய் கொஞ்சம் ஓவராக பேசுகிறான் போல. சரி, ஷூட் எப்போ வச்சுக்கிறதுன்னு சொல்லிடு. அட்வான்ஸ் கொடுத்துடலாமா இல்லை மொத்தமாக கொடுத்துடலாமா? அட்வான்ஸ் கொடுக்க வேண்டாம், மொத்தமாகவே செட்டில் பண்ணிக்கலாம். 3 o'clock வர சொல்லு. ஷூட் முடிஞ்சதுமே ஈவினிங் நம்ம வெக்கேட் பண்ணிடலாம். அவன் ஷூட் வரும்போது மறக்காமல் அவனோட மொபைலை வாங்கி வச்சுக்கோங்க. யாரும் அவன்கிட்ட லூஸ் ஸ்டாக் வைக்க வேண்டாம். நம்மளோட டீட்டெயில்ஸ் எதுவுமே அவனுக்கு தெரியாமல் பார்த்துக்கோங்க. ஓகேவா? 3 மணிக்கு ஷூட் இருக்கு. அப்போ வந்தா போதும். இப்போ கிளம்புங்க. சரிங்க. 3 மணிக்கு இவனுக்கு பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன் இருக்குல்ல. அடடா, இப்போ என்ன பண்ணலாம்? என்னாச்சு மாப்ஸு? உள்ள என்ன சொன்னாங்க? ஏதோ பிஸ்னஸ் டீலிங் மாதிரி ரொம்ப நேரம் உட்காந்து பேசிட்டு வர்ற. இது என்ன ஷூட்டிங்கா? சம்பளம் எவ்வளோ தருவாங்களாம்? இல்லை மாம்சு, இது ஒன்றும் தேராத கேஸு. சும்மா இந்த யூடியூப் சேனல்லாம் இருக்குல்ல, அதில் ஒருத்தவங்க ஏதோ ஒன்று எடுக்கிறாங்க போல. நமக்கு கொடுத்த ரூல் சரியில்லை, அதான் வேணான்னு வந்துட்டேன். அப்படியா? ஏண்டா, எதுவாக இருந்தால் என்ன, காசு வருதில்ல, சும்மா நடிச்சுக்கிட்டு வர வேண்டியதானே. நமக்கு என்ன ஹீரோ சான்ஸாக கொடுக்க போகிறாங்க? டேய், பிச்சைக்கார வேஷம் போட சொல்கிறாங்கடா. அதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டா நம்ம கௌரவம் என்ன ஆகுறது? என்ன பெரிய ஆணியை பிடுங்குற கௌரவம்? இருக்கிறதுலே பிச்சைக்கார வேஷம் தான் ரிஸ்கே இல்லாத வேஷம். தட்டை தூக்கணுமா, ஒரு இடமா உட்காந்தாமான்னு இருக்கலாம். வா, திரும்பி போய் ஓகே சொல்லிட்டு வந்துடுவோம். நான் வேணான்னு சொல்லிட்டேங்கிற, அப்புறம் நீ என்ன ஓகே சொல்கிறது? வேற ஷூட் பார்த்துக்கலாம், வாடா பேசாம. யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறதால படா தோஸ்துக்கிட்ட கூட சொல்லலை பாருங்க. அதானுங்க நம்ம மாப்ஸு. சொன்ன சொல்லு தவற மாட்டார் நம்ம சிங்கரு.
அட, சிங்கர்னா பாட்டு பாடுறது இல்லைங்க, நம்ம மாப்ஸை தான் அப்படி சொன்னீங்க மரியாதையா. டேய், அந்த மணி 3 ஆச்சுடா. அங்கே போய் இங்கே போயிட்டு இப்போ எப்படிடா நான் ட்ரெஸ்ஸை மாற்றுறது? ட்ரெஸ் எதுவுமே எடுத்துட்டும் வரலையேடா. அம்மா கிட்ட நான் ஃபோன்லேயே சொல்லிட்டேன், அவனுக்கு ஒரு வேட்டி சட்டை எடுத்துகிட்டு வந்தேங்கம்மான்ட்டு. வரவும் காரில் வச்சோ இல்லை கோயிலுக்கு பின்னாடி எங்கேயாவது மாற்றிட்டு போடா. என்னது போடாவா? அப்போ நீ வரலையா? வரேன்டா, போகலாம்னு சொல்கிறதுக்கு போடான்னு சொல்லிட்டேன்டா. ஆ, அது மாப்பிள்ள வாடா. வீட்டில் எல்லாரும் பஸ் ஸ்டாண்டு வர போகிறாங்களாம். அங்கேயும் கால் டாக்ஸி பிடிச்சி போகிறாங்களாம். நம்மளும் போய் ஜாயின் பண்ணிக்குவோம். ஏது, இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு 1/2 மணி நேரம் நடந்து போய் அங்கேருந்து கால் டாக்ஸி பிடிச்சி வர போறியா? ஆமாண்டா, மாப்பிள்ளைக்காரன் நான் மட்டும் பொண்ணு வீட்டுக்கு நடந்து போனால் நல்லாவா இருக்கும்? மூளை கெட்ட மூதேவி, அவங்க கால் டாக்ஸி பிடிச்சி இந்த ரோடு வழியாக தான் போகணும். வந்ததும் ஜாயின் பண்ணிக்க வேண்டியது தானே. எதுக்குடா தேவையில்லாமல் இந்த வேகாத வெயிலில் பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்து போகணும்? ஆமாம் இல்லை, இந்த ரோட்டில் தானே வரணும். எனக்கு அது தோணவே இல்லை மாப்ஸு. உனக்கு அப்படி தோணி இருந்தால் தான் ஆச்சரியப்படணும். இப்போ வண்டி வந்துடும். ஏதாவது சொல்லி இந்த மாம்சம் முன்னாடி அனுப்பிட்டு நம்ம பின்னாடி வரோன்னு சொல்லணும். என்ன பண்ணலாம்? மாம்சு, டாக்ஸி வருதான்னு பார்த்துட்டு நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக ஒதுங்கிட்டு வர்றேன். சீக்கிரம் வந்துரு மாப்ஸு. டேய் மாப்ஸு, எல்லாரும் வந்துட்டாங்கடா, சீக்கிரம் வாடா. நீ முன்னாடி போ மாம்சு, நான் பின்னாடியே ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு வந்துடுறேன். ஏண்டா? நான் முடிச்சிட்டு வர வருஷம் ஆகும் மாம்சு, நீ போ. யூரின் போறேன் தானடா போனேன், ஃபாரின் போன மாதிரி பேசிட்டு இருக்க. அது இல்லை மாம்சு, நீ போய் பொண்ணு வீட்டில் பஜ்ஜி சொச்சியில் சாப்பிட்டுட்டு இரு. பொண்ணு காப்பி கொண்டு வர்றதுக்குள்ளே நான் வந்துடுவேன். கட் பண்ணிட்டான். அவன் பேசுகிறத மட்டும்தான் நம்ம கேட்குறதா இருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கல்யாணம் உங்ககிட்ட கொஞ்சம் பேச வந்திருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இன்னொரு கதையும் போடலான் இருக்கேன், அதை நீங்கள் சொல்லுங்கள் போடலாமா வேணாமான்ட்டு. இது பார்த்தீங்கன்னா 3 ஃப்ரெண்ட்ஸை சுற்றி வந்துட்டுருக்கிறதுனால ரொமான்ஸுக்கு எதுவுமே இல்லாமல் போகுது. சிலர் என்ன சொல்கிறாங்க, நெப்புக்கு ரொமான்டிக்கை கொண்டுட்டு வாங்க அப்படின்றீங்க. அப்படின்னா வேறு ஒரு காதல் கதையவே நம்ம பண்ணலாமா, லவ் ஸ்டோரி ஏதாவது பண்ணலாமா வேண்டாமான்ட்டு நீங்கள் சொல்லுங்கள். அப்படி சொன்னீங்கன்னா அதை ஒரு நாள் இதை ஒரு நாள் நான் போடுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.